வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 எண்கள் இதில் பயிற்சி 1ல் 2ல் 5 மற்றும் 6வது கணக்குகளை இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல 5வது கணக்கு பாருங்கள், மதிப்பு காண்க. இங்கே விகிதமுறு எண்கள் பெருக்கல் இருக்குது. இது சுருக்கி என்னுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் இது பாருங்கள், 9/132 பெருக்கல் -11/3. இதை திரும்ப இன்னொரு தடவை எழுதிக்கிட்டு அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், கேன்சல் பண்ணலாம். 9/132 பெருக்கல் -11/3 கேன்சல் பண்ணுமா? 1 3 3 3 9, 1 3 3 3 9. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 1 11 11. முதல்ல இங்கே என்ன இருக்கு பாருங்க, 13 இருக்கு இல்லையா? 13ல் எத்தனை 11? ஒரே ஒரு 11. மிச்சம் எத்தனை? 2. அந்த 2 எங்கே போகும்? அந்த 2க்கு முன்னால் போகும். ஏற்கனவே 2 இருக்குது, அந்த 2க்கு முன்னால் 2. சொன்னது புரிஞ்சுதா? 1 11 11. இங்கே என்ன இருக்குது? 13. 13ல் ஒரு 11. மிச்சம் எத்தனை இருக்குது? 2. எங்கே போகும்? இந்த 2க்கு முன்னால். அப்போ 22. 22ல் எத்தனை 11? 2 11 22. சரியா? இப்போ இதை என்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 1 3 3, 4 3 12. இந்த இடத்துல நமக்கு இந்த மைனஸ் கேன்சல் ஆகலை. அப்போ -1 மைனஸ் கேன்சல் ஆகலை, மைனஸ் போட்டாச்சு. தொகுதியில் 1 மட்டும் இருக்குது, பகுதியில் என்ன இருக்குது? இங்கே 4 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ 1 4 4. இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர், அதாவது -1/4. அதுக்கடுத்து இதை பாருங்கள், இதை மறுபடியும் அப்படியே எடுத்து எழுதுங்க. -7/27 பெருக்கல் 24/-35. இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும் பாருங்கள். மைனஸும் கேன்சல் பண்ணுங்கள். 1 7 7, 5 7 35. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல 3 எப்படி பயன்படுத்தலாம் பாருங்கள். 8 3 24, 9 3 27. மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. இங்கே 1 இருக்குது, பெருக்கல் 8. 1 பெருக்கல் 8. இங்கே என்ன இருக்குது? 9 பெருக்கல் 5. 9 பெருக்கல் 5. அப்போ ஆன்சர் பாருங்கள். 1 8 8, 9 5 45. இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது 6வது கணக்கு பாருங்கள், வகுக்கணும். வகுத்து நம்ம மதிப்பை கண்டுபிடிக்கலாமா? முதல் இது பாருங்கள், என்ன செய்யணும்? -21/5 வகுக்கணும். எதை கொண்டு வகுக்கணும்? -7/10 கொண்டு வகுக்கணும். இந்த வகுத்தலில் நம்ம என்ன செய்யணும்? கணக்கை நம்ம கேன்சல் பண்ண முடியாது. இந்த வகுத்தலில் நம்ம முதல்ல பெருக்கலை மாற்றணும். இங்கே பாருங்கள், -21/5 இந்த வகுத்தலை நம்ம பெருக்கலை மாற்றிட்டோம்னா இது அப்படியே தலைகீழ மாறும். இது எப்படி மாறும்? தலைகீழ மாறும். அப்போ -10/-7 தலைகீழ மாறும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். மைனஸும் கேன்சல். 1 5 5, 2 5 10. இந்த இடத்துல பாருங்கள். 1 7 7, 3 7 21. இந்த பகுதியில் 1 இருக்கிற எந்த பிரச்சனையும் நீங்கள் இங்கே 1 போட்டாலும் சரி போடலாம் சரி, எந்த பிரச்சனையும் கிடையாது. மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள். -3 இருக்குது, பெருக்கல் 2 இருக்குது. அப்போ பெருக்கலாமா? ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருனா மைனஸு. அப்போ -6 தான் நமக்கான ஆன்சர். அடுத்தது 2வது கணக்கு பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? எதை கொண்டு வகுக்கணும்? -3/13 வகுக்கணும். எதை கொண்டு? -3 கொண்டு வகுக்கணும். ஈக்குவல் டு இந்த வகுத்தில் நம்ம பெருக்கலை மாற்றினா நம்ம கணக்கை இது பண்ண முடியும். -3/13 இந்த வகுத்தில் பெருக்கலை மாற்றினா இது என்ன மாறும்? தலைகீழ மாறும். அப்போ பாருங்கள், பகுதியில் எது மேலே என்ன இருக்குது? 1 இருக்குதா அர்த்தம். -3னா என்ன அர்த்தம்? -3/1 அர்த்தம். இது தலைகீழ மாற்றினா 1/-3 1/-3 இந்த இது வராது. சரியா? இதை அழிச்சிடலாமா? இருங்க, அப்படியே எடுத்து அழிச்சிருவோம். இந்த இடத்துல ஒரு சின்ன இது புரிஞ்சுதா? என்ன செஞ்சிட்டோம்? இந்த வகுத்தில் பெருக்கலை மாற்றினோம். -3/1 தலைகீழ மாற்றிட்டா 1/-3. இப்போ பாருங்கள், எது கேன்சல் ஆகும்? -3ம் -3 கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது? இங்கே தொகுதியில் 1 இருக்குது, இங்கே பகுதியில் 13 இருக்குது. இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர், 1/13. அடுத்தது 3வது கணக்கு பார்க்கலாமா? இந்த இடத்துல பாருங்கள், 3வது கணக்கு என்ன செய்யணும்? -2 வகுக்கணும். எதை கொண்டு? -6/15 கொண்டு வகுக்கணும்.
ஈக்குவல் டு அங்கே இடம் இல்லை, நான் கீழே எழுதுறேன் பாருங்கள். -2 அப்படியே வந்துடும். வகுத்தல பெருக்கலாக மாற்றுறோம். இதை என்ன செய்யணும்? தலைகீழ மாற்றணும். அப்போ தலைகீழ மாற்றினா 15/-6 -6/15 தலைகீழ மாற்றினா 15/-6. இப்போ பாருங்கள், மைனஸும் கேன்சல். 2 2 2 6. இந்த பெருக்கல் வகுத்தில் இந்த 1 நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அதுக்கடுத்து பாருங்க, 1 3 3 5 3 15 எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் என்ன இருக்கு? 5 மட்டும்தான் இருக்கு. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.